இன்னைக்கு ஆன்லைனை திறந்தாலே ஒரே பெட்ரோல் பேச்சா தான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ரூ. 160க்கு மேல விக்கக்கூடிய இந்த XP100 இல்ல பவர் 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெட்ரோல் வந்து இந்த E20 பெட்ரோலை விட அதிகமான மைலேஜ் குடுக்குது. அதுவும் இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50-60%க்கு மேலலாம் வந்து மைலேஜ் பெட்டரா குடுக்குது அப்படின்ற மாரி குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதனால இன்ஜினுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுறது கிடையாது. இதனால பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாரியும் குறிப்பிடுறாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த XP100 பெட்ரோல் அப்படின்றது என்னது? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இது நிஜமாவே மைலேஜ பெட்டரா குடுக்குமா? அப்படின்ற மாரி விஷயங்கள தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் கலர பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லைட்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல 20% எத்தனால் கலந்திருக்கும். மீதி 80% தான் பெட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த XP100 அப்படின்றதுக்கு அர்த்தம் 100% பெட்ரோலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. சரி இது பியூர் பெட்ரோலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நெறைய பேர் வந்து ஆன்லைன்ல ரீல்ஸ் போடும்போதோ, இல்ல வீடியோஸ் போடும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது பியூர் பெட்ரோல் அப்படின்ற மாரி குறிப்பிடுறாங்க. இல்ல 100% பெட்ரோல் அப்படின்ற மாரி குறிப்பிடுறாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. இந்த E20யோட கம்பேர் பண்ணி இதுக்கு ஒரு பெட்டரான பெயர் வைக்கணும் அப்படின்னா, இத E0 பெட்ரோல் அப்படின்னு வேணா குறிப்பிடலாம். ஏன்னா இதுல எத்தனால் சேரல அப்படின்றதுனால, எத்தனால் 0 பெட்ரோல் அப்படின்னு வேணா குறிப்பிடலாமே தவிர, இது கம்ப்ளீட்டா பியூரான பெட்ரோல் வந்து கிடையாது. ஏன்னா இதுல 12.38% அளவுக்கு வந்து MTBE அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஸிஜனேட்ட வந்து மிக்ஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு தோராயமா ஒரு 88% வரைக்கும் தான் இதுல வந்து பெட்ரோல் வந்து சேருது. இத மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்தியன் ஆயிலோ, இல்ல IOCLோ வந்து இத பியூர் பெட்ரோல் அப்படின்றத எங்கேயுமே குறிப்பிடல. பட் கவர்ன்மெண்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, பிரீமியம் கிரேட் பெட்ரோலான இந்த மாதிரி XP100 பெட்ரோல்ல வந்து நாங்க எத்தனால் பிளெண்ட் பண்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணல. அத வந்து பிரீமியம் செக்மெண்ட்டா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதனால அதில எத்தனால் கலக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாரி கவர்ன்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ எத்தனால் இல்ல அப்படின்றது உண்மை. அதுக்காக இது பியூர் ஆனது 100% பெட்ரோல் அப்படின்றது மாதிரி வந்து உண்மை கிடையாது. அப்ப இவங்க குறிப்பிடக்கூடிய பவர் 100 இல்ல XP100க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த 100க்கு மீனிங் வந்து ஆக்டேன் ரேட்டிங். அதாவது 100 ரான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ரிசர்ச் ஆக்டேன் நம்பர். 100 ஆக்டேன் நம்பரை அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய பெட்ரோல் தான் இது எல்லாமே. இந்த ஆக்டேன் ரேட்டிங்கை பெட்டரா எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஜின் நாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்மளோட 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல ஃபியூவல் உள்ள வரும், கம்ப்ரஸ் ஆகும், அது பற்ற வைக்கப்படும், அங்கே ஒரு வெடிப்பு நிகழும், திரும்ப அந்த பிஸ்டன் கீழே வரும், அப்புறமா மறுபடியும் எக்ஸாஸ்ட் வெளியில போகும். இது மொத்தமா 4 ஸ்ட்ரோக். ஸோ இதில் அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல அந்த பிஸ்டன் மேலே போய் அந்த ஃபியூவலை கம்ப்ரஸ் பண்ணுது. பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்பார்க் பிளக் மூலமா ஸ்பார்க் வந்து அந்த எரிபொருளை வந்து பற்ற வைக்கணும். ஆனா இந்த நாக்கிங் அப்படின்றது அந்த எரிபொருள் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டெம்பரேச்சர் அதிகமாகிறதன் காரணமா இந்த ஃபியூவல் வந்து தன்னாலேயே தீ பிடிச்சிரும். இந்த மாதிரி முன்கூட்டியே அந்த இடத்துல வெடிப்பு நிகழ்றதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஃபியூவல் வந்து ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆயிருக்காது. இன்னொரு விஷயம் அந்த ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த பிஸ்டன் வந்து ஃபுல்லா மேல போய்க்கிட்டு இருக்கும் போதே அந்த வெடிப்பு நிகழ்றதுனால அதால அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து திணறும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அதை தடுக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல நாக்கிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து உருவாகும். ஆனா இந்த பிரச்சனை எல்லா வண்டியிலையும் நடக்காது. ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் அப்படி இல்லைன்னா டர்போ சார்ஜ்டு வண்டியில மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றது 10:1 இல்ல 12:1 அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதாவது 10:1 அப்படின்னா ஒரு இன்ஜின் இருக்கு, அந்த இன்ஜின்ல சேம்பர் இருக்கு, அந்த சேம்பர்ல தான் ஃபியூவலும் காற்றும் சேர்ந்து எரிய போகுது. அந்த சேம்பர்ல பிஸ்டன் ஃபுல்லா கீழே இறங்கி இருக்கிறதுக்கும் மறுபடியும் பிஸ்டன் ஃபுல்லா மேல போறதுக்கும் இடையில உள்ள அந்த கேப்ல உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ 10:1 அப்படின்னா 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சேம்பரோட ஹைட் இருக்கு அப்படின்னா அது கம்ப்ரஸ் ஆகும்போது அது 1 சென்டிமீட்டர் தான் அதுல கேப் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அதுக்குள்ள தான் அது கம்பஷன் ஆகி அது வந்து எரியணும். அதே 12:1 அப்படின்னா அந்த சேம்பர் இன்னுமே வந்து சின்னதாகும். இந்த 10 சென்டிமீட்டர்ல 12ல ஒரு பங்கு தான் வந்து அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ அந்த அளவு சுருங்கி தான் வந்து அது எரியும். ஸோ கம்ப்ரஷன் அதிகமாகும் போது அதனாலேயும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதனாலேயும் நாக்கிங் பிரச்சனை வந்து உருவாகும். அதே டர்போ சார்ஜ்டு அப்படின்றது நமக்கு அந்த இன்ஜின் எரிஞ்சு எக்ஸாஸ்ட் வெளியில வருது இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட்டை வச்சு ஒரு டர்பைனை ரன் பண்ணுவாங்க. அந்த டர்பைன் மூலமா நமக்கு வெளியில இருக்கக்கூடிய காற்று வந்து கம்ப்ரஸ்டு ஏரா உள்ள வரும். இந்த கம்ப்ரஸ்டு ஏர் தான் ஃபியூவல் கூட சேர்ந்து எரியும் அப்படின்றதுனால ஏரை கம்ப்ரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்துலையும் நமக்கு அங்கே நாக்கிங் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நாக்கிங் பிரச்சனையினால பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பு, ஆக்சலரேஷன் ட்ராப்பு, மைலேஜ் ட்ராப்பு இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபியூவலை வந்து கொண்டு வராங்க. அதுதான் இந்த XP100 இல்லை பவர் 100 அப்படின்றது. ஸோ இந்த ஃபியூவல் உருவாக்கப்பட்டதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிக ஆக்டேன் நம்பர் இருக்கும்போது அந்த ஃபியூவல் வந்து முன்னாடியே வெடிக்காமல் அந்த கம்ப்ரஷனை வந்து விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஃபியூவல் எக்கனாமி பெட்டராக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ மைலேஜ் இதில் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோலோட மெயின் பர்பஸ் வந்து இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸு, அந்த இன்ஜினோட பூஸ்ட்டு, இன்ஜினோட பவரு, இதெல்லாம் தான் வந்து மெயின் விஷயம். இதோட பை ப்ராடக்டாக தான் இந்த மைலேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது இருக்குமே தவிர, இது ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது மைலேஜ் கிடையாது. XP100 லான்ச் பண்ணும்போது ரிலீஸ் பண்ண ப்ரௌச்சரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபியூவல் எக்கனாமி அப்படின்றது 3 to 5% மோர் தென் நார்மல் பெட்ரோல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இருந்த நார்மல் பெட்ரோல் வந்து E10 பெட்ரோல். ஸோ E10ஓட கம்பேர் பண்ணும்போது 3 to 5% பெட்டராக இருக்கும் அப்படின்னா, இந்த E20யோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 8 to 12% வந்து இந்த ஃபியூவல் எக்கனாமி பெட்டராக தான் இருக்கும். எந்த ஒரு ஃபியூவல்லையும் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி டென்சிட்டியை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த E20ல பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எனர்ஜி டென்சிட்டி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31.7 மெகா ஜூல் பெர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு 31.7 மெகா ஜூல் வந்து கிடைக்கும் அதை எரிக்கும் போது. அதே இந்த XP100ல இதில் 87.6% வந்து பெட்ரோல் சேருது. மீதி இருக்கக்கூடியது MTBE அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜனேட் அடிட்டிவ் தான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே நான் சொல்லணும். இந்த அடிட்டிவை வந்து அஃபிஷியலாக பவர் 100லையும் XP100லையும் எங்கேயுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஏன்னா இது வந்து அவங்களோட ஒரு சீக்ரெட் ஃபார்முலா மாதிரி. பட் இதை வந்து சில வெளியில் லேபில் கொடுத்து சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் வந்து இதில் எத்தனால் 0 இருக்கிறதாவும், இந்த MTBE அப்படின்னு சொல்லக்கூடிய அடிட்டிவ் வந்து 12.38% இருக்கிறதாவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த MTBEயோட எனர்ஜி டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 மெகா ஜூல் பெர் லிட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் கலந்துருக்கக்கூடிய அந்த 12%க்கு எவ்வளோ எனர்ஜி டென்சிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.2 மெகா ஜூல் வந்து நமக்கு கிடைக்கும். 87%க்கு 29.6 மெகா ஜூல் வந்து கிடைக்கும். இதை ஆட் பண்ணும்போது 32.8 மெகா ஜூல் பெர் லிட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம E20 பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 3.45% தான் வந்து இந்த எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்புறம் எப்படி இது 8 to 12% வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த அடிட்டிவ் தான். அதாவது அந்த ஆக்டேன் நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாக்கிங் கம்மியாகிறது, அண்ட் இன்ஜினோட டெம்பரேச்சர் அதிகமானாலும் அது விஸ்டாண்ட் பண்ணி எரியக்கூடிய அந்த திறன், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு இதில் அந்த டீக்ரேட் ஆகக்கூடிய அந்த விஷயம் இதில் டீக்ரேட் ஆகாமல் அந்த ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிறதுனால நமக்கு அந்த மைலேஜ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது. சரி, அதுதான் நம்மகிட்ட XP100ம் இருக்குது, E20யும் இருக்குது, ரியலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் இது வந்து XP100 கிடையாது, இது வந்து XP95. இவங்கள எல்லா பக்கமும் அனுப்பி XP100 எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். என்ன நடக்குது? நெக்ஸ்ட், சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. நெக்ஸ்ட், இவ்வளோ பெட்ரோலை வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதில் எதுவுமே வந்து XP100 கிடையாது. அப்போ இந்த பெட்ரோல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து XP95, இது வந்து பவர் 95, இது வந்து வெறும் E20 தான். கம்பேரிசன் டெஸ்ட்டுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே வந்து XP100 கிடைக்கல. கடல்லே இல்லையா? செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நாங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் XP100 அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. கடல்லையே இல்லையாம். ஒரு பல்க் ஓனர் தெரிஞ்சவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவர் சொல்கிறாரு, தம்பி அந்த பெட்ரோலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அது இங்கே சப்ளை பண்ணுறதும் கிடையாது, நீங்கள் மேபி சென்னையில் தேடினீங்கன்னா வேணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம அதுக்கப்புறமா ஆன்லைனில் செக் பண்ணும்போது தான் மதுரை, திருச்சி, சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருக்குது. எங்கள் ஊருக்கு இன்னும் வரலை. இல்லாத ஒரு பெட்ரோலை வச்சு நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணி சொல்கிறது? அதனால் இந்த டெஸ்ட்டே வந்து நாங்கள் நடத்தலை. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ப்ராப்பராக எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் பக்காவாக ரெடி பண்ணி, இடத்தெல்லாம் லொக்கேஷன்லாம் பார்த்து செட் பண்ணி, கடைசியில் பார்த்தா XP100 பெட்ரோலே இல்லையா. ஸோ அதனால் வெரி டிசப்பாயின்மெண்ட். பட் இந்த XP95 வந்து நான் என்னோட பைக்கில் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் எனக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ்டாக கிடச்சிது. 45 கிலோமீட்டர் வழக்கமாக கிடைக்கும் E20ல, பட் இதை போடும்போது 49 கிடச்சிது. அவ்வளோதான் பெரிய டிஃபரன்ஸ். இந்த 95 பெட்ரோல் வந்து 116 ரூபா. அதுக்கு இந்த 49 கிலோமீட்டர் போட்டு கால்குலேட் பண்ணோம்னா பெர் கிலோமீட்டருக்கு 2 ரூபா 36 காசு வருது. அதே 112 ரூபா கொடுத்து வாங்கினா E20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு, அதுக்கு 2 ரூபா 48 காசு வருது. ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10 பைசா மட்டும்தான் வித்தியாசம். சரி, இப்போ முக்கியமான விஷயம், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இது வந்து நிஜமாவே அந்த 40%க்கு மேலே இல்லை 50%க்கு மேலே வந்து மைலேஜில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த XP100 வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட இன்ஜினால் இந்த E20யை வச்சு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்ற இடத்துல இந்த XP100 வச்சு அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த மைலேஜ் இன்க்ரீஸ் வந்து நடக்குது. ஆனால் இது எந்த இன்ஜினில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான். ஏன்னா அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெட்ரோலும். அண்ட் இந்த ஃபியூவலை டெஸ்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BMW 5 சீரீஸு,
ஆஸ்டான் மார்டின் DB11, ஜாகுவார் XE P5 250, ஃபெராரி 812 GTS 13.5:1 கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ அந்த மாதிரி ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கக்கூடிய காருக்காக தான் வந்து இந்த ஃபியூவலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரீமியமான வண்டிகளில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 30% to 50% வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் உங்கள் இன்ஜின் வந்து இந்த ஃபியூவலில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த டேட்டாவை வச்சுட்டு நீங்கள் வந்து பப்ளிக்கை மிஸ்லீட் பண்ணாதீங்க. நான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து உங்களோட வீக்கிளில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 164 ரூபா நான் கொடுத்துருக்கேன் இந்த XP 100க்கு, ஸோ அதுக்கு எனக்கு இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. அதே E20க்கு வந்து நான் 112 ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு எனக்கு இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பெர் கிலோமீட்டர் வேல்யூ கொடுக்குறீங்க இல்லையா? இது வந்து உங்கள் வண்டிக்கானது, உங்கள் இன்ஜினுக்கானது. அதை வச்சு நீங்கள் இது வந்து எக்கனாமிக்கலி பெட்டராக இருக்குது, இந்த XP 100 வந்து ப்ரைஸிங் வைஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்க முடியாது. அந்த மாதிரி சொல்லும்போது எல்லா கார்லையும் எல்லா பைக்லையும் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது, அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் காஸ்ட்லியான லக்ஸுரியான வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்க, பைக்கோ காரோ அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த XP 100 போகிறது வந்து பெட்டர். தேவையில்லாமல் வந்து நீங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கும் நீங்கள் XP 100 போடுறது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலி கரெக்ட் கிடையாது. அண்ட் இந்த பெட்ரோலும் வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உருவாக்கப்பட்டது கிடையாது. இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டு. உங்களோட இன்ஜினை பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுக்கணும், அந்த இன்ஜினையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபியூவல் டைப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு தவறான விஷயம், E20க்கு அல்டர்னேட்டிவ் வந்து இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுவும் வந்து கிடையாது. E20 அப்படின்றது 20% எத்தனால் சேர்க்குறாங்க, அதனால் இன்றைக்கி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஏற்கிறேன். பட் அதே சமயத்தில் E20 பிரச்சனையானா என்னப்பா, நீ வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் பெட்ரோலை போட்டுக்க வேண்டியதுனே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறீங்க. அதுவும் வந்து தவறான விஷயம். ஏன்னா இந்த E20 அப்படின்றது 20% எத்தனால் சேருதா, அப்போ நமக்கு அல்டர்னேட்டிவாக தேவைப்படுறது வந்து E10ஓ இல்லை E0 தான் வேணும். வேறு ஏதோ ஒரு அடிட்டிவ் போட்டு E0 வந்து நீங்கள் கொடுக்கணுமே தவிர ஒரு ப்ரீமியம் பெட்ரோலை வந்து இதுக்கு அல்டர்னேட்டிவாக கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் E20 கொடுங்க, E85 கொடுங்க, இல்லை முழுவதும் எத்தனால கூட கொடுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸையும் கொடுங்க. E20யும் வேணும், E10ம் வேணும், E0வும் வேணும், XP 100ம் வேணும். இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையான பெட்ரோலை நாங்கள் பயன்படுத்திப்போம். அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டையும் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த 95 பெட்ரோல்லையும் வந்து 20% எத்தனால் சேருது. அது போக அடிஷ்னலாக ஆக்டைன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அடிட்டிவ் வந்து சேர்ப்பாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. எந்த பெட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.